மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. இல்லைங்க, பாஜக எல்லாரையும் தான் அணுகியிருக்காங்க. எனக்கு வந்த செய்தி பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தியை நேரடியாக சென்று சந்தித்தார் கூட சொல்லியிருக்காங்க. ஒரு பில்ல கொண்டு வரணும்னா எந்த இவர்கள் வேணா யாரையும் சுமூகமாக அணுகி பேசாமல் இருக்கலாம். ஆனா பொதுவாக நாடாளுமன்றத்துல ஒரு பில் கொண்டு வரணும்னா எல்லா தலைவர்களையும் அழைத்து பேசுவார்கள். ஆனா இந்த போன தடவை தோற்கடிக்கப்பட்ட பில் இப்ப மறுபடியும் கொண்டு வர போகிறோம், அதனால அதை பத்தி நாங்க பேச வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரை யாரும் அழைத்து பேசவில்லை. நிச்சயமா நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல், இப்பொழுது இருக்கக்கூடிய சதவிகிதம் குறைக்கப்படாமல் நம்முடைய எம்பிஸோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றால் தொடர்ந்து எங்களுடைய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் இதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், வாதாடி கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் இதை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரித்தார், அது எட்டப்பன் வேலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி இல்லைங்க, இல்ல யார் எட்டப்பர்கள் யார் எட்டப்பர்கள் இல்லன்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் யார் எப்படி நடந்துகிட்டாங்கிறத பார்த்து மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால யார் எட்டப்பர்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யார் முதுகில் குத்தியவர்கள், யார் நேர்மையாக மக்களோடு அரசியல் செய்கிறார்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்றைய கூட்டத்தில் திமுகவும் பங்கேற்கல, அதிமுகவும் பங்கேற்கல. இதுல ஒரு புதிய நட்பு இருக்குன்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் விமர்சிக்கிறார். திமுக அதிமுக இடையே ஒரு புதிய நட்பு இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் மேகதாது விஷயத்திலயும் ஒரு மித்த கருத்து தான் கொண்டு இருக்கும். பல நேரங்கள்ல ஒரே விஷயத்த ஒன்னா கூட போய் நாங்க அங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். அதனால இது புதுசான ஒரு விஷயம் அப்படின்றது, இவங்க புதுசா ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறாங்க, இவங்க புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக இதுவரை நடக்காத ஒன்று இல்லை. அதனால இப்பொழுது கூட இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தாவேகா எல்லா எதிர்கட்சி தலைவர்களையோ இல்லைன்னா அவங்களோட கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸையோ அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரையோ அல்லது மற்ற அமைச்சர்களையோ சந்தித்து இந்த மேகதாடு பிரச்சனையை பற்றி அவர்களிடம் எடுத்து சொல்லுவது என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோடு செல்ல தயாராக இருக்கிறோம். இல்லைங்க, தேர்தல் நேரத்துல திமுகவும் காங்கிரசும் ஒன்னா போக கூடாது அப்படின்னு நினைத்த சில பேர் யாருக்காக அதையெல்லாம் செய்தார்கள் என்ற கேள்விகள் இன்னும் இருக்கத்தான் செய்து அதற்கான பதில்கள் இன்னும் கிடைக்கல. அவங்களெல்லாம் யார் இயக்குனாங்கன்னு தெரிஞ்சா நாங்க பதில் சொல்ல முடியும்.